ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பெரிய வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணி மெமரி வந்து சின்னதாக்குறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோ மேக்கிங் பண்ணுவாங்க. ஆனால் வந்து 50 MB 60 MBன்னு இருக்கும். ஸோ அந்த அவ்வளோ எம்பியை வந்து யாருக்கும் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு யாருக்கும் மெயில் அனுப்ப முடியாது. ஸோ அப்படி இருக்கிறம்போது அந்த குவாலிட்டி மாறாமல் அதே குவாலிட்டியோட நம்ம மெமரி குறைச்சி சைஸ் குறைச்சி நம்ம வீடியோவை அதே குவாலிட்டியில் கொடுக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இதுக்கு பண்ண வேண்டியது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வீடியோ பாண்டா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பாண்டா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதான் அந்த அப்ளிகேஷன் வீடியோ பாண்டா. ஸோ இந்த வீடியோ பாண்டாவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் இந்த அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 25 MB இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த 25 MB இருக்குது பாருங்கள். ஸோ மேலே எங்கள் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். 640 × 640 ரெசல்யூஷனில் இருக்குது. 25 MB இருக்குது. இப்போ எனக்கு 25 MB யாருக்கும் சென்ட் பண்ண முடியல, என்னால் சென்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோ பாண்டா கம்ப்ரெசர் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோவை உங்களோட கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்மால் ஃபைல்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதிலையும் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மீடியம், லார்ஜ் ஃபைல், இல்லை நீங்கள் இமெயிலுக்கு அனுப்பணுன்னா இமெயிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கஸ்டம் ரெசல்யூஷனும் இருக்குது. உங்கள் மேனுவலாக நீங்கள் என்ன ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ கம்ப்ரெஸ் பண்ணணுன்னு விரும்புகிறீங்களோ அந்த லெவலுக்கு நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் 480 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 480 செலக்ட் பண்ணுறேன். 480 செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ரெஸ் கொடுக்குறேன். கம்ப்ரெஸ் கொடுத்த உடனே இந்த பேண்டா வந்து ஸ்க்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ ஸ்க்யூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பேண்டா வந்து ஸ்க்யூஸ் பண்ணிகிட்ருக்கு இந்த சாஃப்ட்வேரில். இப்போ இந்த 25 MB வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான MBயாக உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது ரொம்ப குயிக்காகவும் கம்ப்ரெஸ் பண்ணுது, ரொம்ப வேகமாகவும் கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ உங்களால் இந்த வீடியோ பாண்டா யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த வீடியோ வந்து கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ 25 MBக்கு இருந்தது இப்போ 4.0 MB 4 MBக்கு கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்ரெஸ் பண்ண வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ மார்க் இருக்கும், அதை சேவ் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மொபைலில் போய்ட்டு இந்த வீடியோவை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி நீங்களும் வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணி நீங்களும் ரொம்ப கம்மியான MB யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.